ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஈஸியான டபுள் லேயர் கடல் பாசி தான் செய்ய போகிறோம். இதுக்கு எந்த ஒரு ட்ரிக்ஸும் தேவையில்லை, ஈஸியாக செஞ்சிடலாம். இதை நாங்கள் சவுச்சோன்னு தான் சொல்லுவோம். இது செய்கிறதுக்கு 20 கிராம் அளவுக்கு கடல் பாசி அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். மொத்தமாக 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஊற வச்சு செய்யல கொஞ்சம் ஈஸியாக கரைஞ்சிரும். நல்லா கொதி வந்துருச்சு, ஆனால் கரையட்டும். அதுக்குள்ளே சைடில் தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் தேங்காயிலேருந்து தேங்காய் பால் எடுத்துக்க போகிறேன். அரைக்கிறதுக்கு மட்டும்தான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா திக்கான தேங்காய் பாலாக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த தேங்காய் பால் 1/2 லிட்டர் இருக்கும். அதில் ஒரு பிஞ்ச் சால்ட், 4 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கடல் பாசி நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. அதில் ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு கல்கண்டு சேர்த்துக்கிறேன். நாங்கள் கல்கண்டு சேர்த்து தான் செய்வோம். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நான் சேர்த்துருக்க சுகர் ரொம்பவே லைட்டாக தான் இருக்கும். இன்னும் ஒரு 1/2 கப் கூட சேர்த்துக்கலாம். கல்கண்டு நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ட்ரேயில் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த சுகர் சரியாக இருந்தால் இந்த மாதிரி பாகு கலரில் இருக்கும். பாதியை ட்ரேயில் சேர்த்துட்டு மேலே தேங்காய் பால் பாதி சேர்த்துக்கலாம். இப்போ பார்க்கையில் எல்லாமே மிக்ஸ் ஆன மாதிரி தான் இருக்கும். செட் ஆனதுக்கப்புறம் டபுள் லேயர் கண்டிப்பாக வந்துடும். நாங்கள் இந்த சவுச்சோவை வேறு எந்த ஃப்ளேவர்லேயுமே செய்ய மாட்டோம். தேங்காய் பால் மட்டும்தான் சேர்த்து செய்வோம். ரோஸ் மில்க் எதுவுமே சேர்க்க மாட்டோம். இப்போ நல்லா செட் ஆனதுக்கப்புறம் கட் பண்ணி பார்க்கலாம். நல்ல அழகான டபுள் லேயர் வந்திருக்கு. நல்ல தேங்காய் பால் ஃப்ளேவரோட இந்த கடல் பாசியை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஈஸியான டபுள் லேயர் கடல் பாசி தான் செய்ய போகிறோம். இதுக்கு எந்த ஒரு ட்ரிக்ஸும் தேவையில்லை, ஈஸியாக செஞ்சிடலாம். இதை நாங்கள் சவுச்சோன்னு தான் சொல்லுவோம். இது செய்கிறதுக்கு 20 கிராம் அளவுக்கு கடல் பாசி அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். மொத்தமாக 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஊற வச்சு செய்யல கொஞ்சம் ஈஸியாக கரைஞ்சிரும். நல்லா கொதி வந்துருச்சு, ஆனால் கரையட்டும். அதுக்குள்ளே சைடில் தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 மீடியம் சைஸ் தேங்காயிலேருந்து தேங்காய் பால் எடுத்துக்க போகிறேன். அரைக்கிறதுக்கு மட்டும்தான் தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா திக்கான தேங்காய் பாலாக இருந்தால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த தேங்காய் பால் 1/2 லிட்டர் இருக்கும். அதில் ஒரு பிஞ்ச் சால்ட், 4 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கடல் பாசி நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. அதில் ஒரு பிஞ்ச் சால்ட் சேர்த்துட்டு 1 கப் அளவுக்கு கல்கண்டு சேர்த்துக்கிறேன். நாங்கள் கல்கண்டு